Welcome students, 9th Maths, Unit 3, Algebra Part 6. Algebraic Identities. Algebra பொறுத்த வரைக்குமே நமக்கு என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பார்த்தா ஃபார்முலாஸ் தான். சரியா? ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே நம்ம நல்லா மெமரி பண்ணாதான் நம்மளால சம் வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா a plus b whole square equal to a square plus 2ab plus b square. அதே மாதிரி a minus b whole square equal to a square minus 2ab plus b square. Third one, a plus b into a minus b equal to a square minus b square. Fourth one, x plus a into x plus b equal to x square plus a plus b into x plus ab. சரியா? அந்த நாலு ஃபார்முலாஸையுமே நல்ல தரவாக மெமரி பண்ணாதான் நம்ம வந்து சம் வந்து போட முடியும். சரியா? இருக்கிற ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னா நல்லா மெமரி பண்ணிட்டு ஒரு 10 டைம்ஸ் எழுதி பாருங்க. Example 3.16. Expand the following using identities. என்ன சம் கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் சம் வந்து 3x plus 4y whole square. Second one 2a minus 3b whole square. Third one 5x plus 4y into 5x minus 4y. Fourth one m plus 5 into m minus 8. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா a plus b whole square. a plus b whole squareக்கு என்ன ஃபார்முலா? a square plus 2ab plus b square. சரியா? இப்போ இங்கே ஏக்கு பதிலாக இங்கே என்ன கொஸ்டினில் இருக்குது? a இருக்க வேண்டிய இடத்துல 3x, b இருக்க வேண்டிய இடத்துல 4y. இப்போ இந்த இதோட வேல்யூ என்ன பண்ணணும்னா கொண்டு போய் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன a ஸ்கொயர் இல்லையா? அப்போ ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? 3x ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ 3x, பியோட வேல்யூ 4y ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ வந்து பியோட வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 4y கொடுத்துருக்காங்களா? ஸோ 4y ஹோல் ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபார்முலாவில் போய்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போது இந்த நம்பர்லாம் ஸ்கொயர் பண்ணி எழுதணும். 3x ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா? அப்போ 3க்கும் ஸ்கொயர் எக்ஸுக்கும் ஸ்கொயர். அப்போ 3 ஸ்கொயர் பண்ணால் 9, x ஸ்கொயர் பண்ணால் x ஸ்கொயர். அடுத்து இந்த மூணு நம்பரையும் மல்டிபிள் பண்ணணும். 4 3s are 12, 12 into 2 24, 24 into x into y என்ன வரும்? 24xy ப்ளஸ் இந்த 4 ஸ்கொயர் பண்ணால் 16, y ஸ்கொயர் பண்ணால் y ஸ்கொயர். சரியா? கொடுத்துருக்க சம்மு எந்த ஃபார்முலாவில் இருக்குது பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்துட்டு அந்த ஃபார்முலாவில் போய்ட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஓகேவா? இப்போ செகண்ட் சம் இது என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தா a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர். a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். அதே மாதிரி தான் ac ஈக்குவல் டு a இருக்க இடத்துல என்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 2a, b இருக்க இடத்துல 3b. ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் 2a ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 2a இன்ட்டு 3b ப்ளஸ் பிக்கு பதிலாக 3b ஹோல் ஸ்கொயர். இப்போ ஹோல் ஸ்கொயர் பண்ணி எழுதணும் இல்லையா? 2 ஸ்கொயர் பண்ணால் 4, ஏவை ஸ்கொயர் பண்ணால் a ஸ்கொயர் மைனஸ் 3 2s are 6, 6 2s are 12, 12 இன்ட்டு ab ப்ளஸ் 3 ஸ்கொயர் பண்ணால் 9, b ஸ்கொயர் பண்ணால் b ஸ்கொயர். அவ்வளோதான். சரியா? கொடுத்துருக்க சம்மு என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டா சம் ஈஸி தான். தேர்ட் ஒன் 5x plus 4y into 5x minus 4y. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தா a plus b into a minus b. ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஏக்கு பதிலாக 5x, பிக்கு பதிலாக 4y. அப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் 5x ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4y ஹோல் ஸ்கொயர். 5 ஸ்கொயர் பண்ணால் 25, x ஸ்கொயர் பண்ணால் x ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் பண்ணால் 16, y ஸ்கொயர் பண்ணால் y ஸ்கொயர். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு m ப்ளஸ் 5 இன்ட்டு m மைனஸ் 8. இது என்ன ஃபார்முலா இருக்குது அப்படின்னு பார்த்தா x ப்ளஸ் a இன்ட்டு x மைனஸ் b. இதோட ஃபார்முலா என்ன? x ஸ்கொயர் ப்ளஸ் a மைனஸ் b இன்ட்டு x மைனஸ் ab. இந்த சம்முக்கும் இந்த தேர்ட் சம்முக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்தா இங்கே இருக்கிறது இங்கே உள்ள ஏவோட வேல்யூ இங்கே ஏவோட வேல்யூ சேம் தான். இது a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. இது ப்ளஸ் மைனஸ் தான். ஆனால் இங்கே என்ன இருக்குது? இது m ப்ளஸ் 5, இது m மைனஸ் 8. ரெண்டு நம்பரும் வேறு வேறு நம்பராக இருக்குது. சரியா? டிஃப்ரெண்ட்டாக கரெக்டாக புரிஞ்சுக்கணும்.
ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதோட ஃபார்முலாவில் போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ணலாமா. எக்ஸ் ஸ்கொயர்டு, எக்ஸுக்கு பதிலாக அங்கே என்ன இருக்குன்னா எம், ஸோ எம் ஸ்கொயர் ப்ளஸ் ஏக்கு பதிலாக 5, பிக்கு பதிலாக 8 இன்ட்டு எம் மைனஸ் ஏவோட வேல்யூ 5 இன்ட்டு பியோட வேல்யூ 8. ஸோ எம் ஸ்கொயர் 5 மைனஸ் 8ஓட வேல்யூ மைனஸ் 3 எம் மைனஸ் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 40. ஓகேவா. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ட்ரினாமியல். ட்ரினாமியல் அப்படின்னா 3 வேல்யூ வந்து யூஸ் பண்ணி போடுறது. இது என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தா கீழே ஃபார்முலா மட்டும் பாருங்கள். a + b + c ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + c ஸ்கொயர் + 2ab + 2bc + 2ca. திரும்ப சொல்கிறேன், ஃபார்முலாஸ் வந்து நல்லா மெமரி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் சம்மை வந்து என்ன பண்ண முடியும், போட முடியும். அதனால் ஃபார்முலாஸ் வந்து நல்லா மெமரி பண்ணிக்கணும். இப்போ இதை யூஸ் பண்ணி சம் பார்ப்போம். எக்ஸாம்பிள் 3.17 expand a minus b plus c whole square. சரியா. போன ஃபார்முலா என்ன பார்த்தோம்னா a plus b plus c whole square பார்த்தோம். இங்கே b இருக்க இடத்துல என்ன இருக்குது, ஒரு மைனஸ் இருக்குது, அவ்வளோதான். சரியா. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன, a plus b plus c whole squareோட ஃபார்முலா a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus c ஸ்கொயர் plus 2ab plus 2bc plus 2ca. இப்போ ஏக்கு பதிலாக ஏ தான், பிக்கு பதிலாக மைனஸ் பியை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடிலாம் அப்படி தான் வரும். சரியா. இப்போ பி இருக்கிறதுல என்ன பண்ணுறீங்கன்னா மைனஸ் பியை சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஏக்கு பதிலாக ஏ ஸ்கொயர் தான், பிக்கு பதிலாக மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2a இன்ட்டு பிக்கு பதிலாக மைனஸ் பி ப்ளஸ் 2 இன்ட்டு பிக்கு பதிலாக மைனஸ் பி இன்ட்டு சி ப்ளஸ் 2ca. ஸோ ஏ ஸ்கொயர் இது ஸ்கொயர் பண்ணால் மைனஸை ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 2ab, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் 2bc ப்ளஸ் 2ac. ஓகேவா. நெக்ஸ்ட் சம் 3.18 expand 2x plus 3y plus 4z whole square. என்ன ஃபார்முலா, 3 டேர்ம் இருக்கு இல்லையா. ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னா a plus b plus c whole square equal to a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca. a ஓட வேல்யூ 2x, b ஓட வேல்யூ 3y, c ஓட வேல்யூ 4z. ஸோ நம்ம என்ன பண்ணோம், இதோட வேல்யூலாம் கொண்டு போயிட்டு ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 2x plus 3y plus 4z whole square equal to a ஓட வேல்யூ 2x whole square plus b ஓட வேல்யூ 3y whole square plus 4z whole square plus 2 into a ஓட வேல்யூ 2x, b க்கு பதிலாக 3y plus 2 into b ஓட வேல்யூ 3y into c ஓட வேல்யூ 4z plus 2 into c ஓட வேல்யூ 4z into a ஓட வேல்யூ 2x. இப்போ இது ஸ்கொயர் பண்ணோம் இல்லையா, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, x ஸ்கொயர் பண்ணால் x ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் பண்ணால் 9, y ஸ்கொயர் பண்ணால் y ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் பண்ணால் 16, z ஸ்கொயர் பண்ணால் z ஸ்கொயர். இது மூணையும் மல்டிபிள் பண்ணலையா, 3 2s are 6, 6 2s are 12, xy இருக்கிறதுனால இன்ட்டு xy ப்ளஸ் 4 3s are 12, 12 into 2 24 yz ப்ளஸ் 4 2s are 8, 8 2s are 16, so 16 xy. அவ்வளோதான், சிம்பிள் தான். ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் சம்ம வந்து ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் 3.19 ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் ஸ்கொயர் whose side length is 3m plus 2n minus 4l. என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு ஸ்கொயரோட சைட் லென்த் கொடுத்துருக்காங்க, கொடுத்துட்டு ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. ஏரியா ஆஃப் த ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்ன, side into side. So side ஓட வேல்யூ என்ன, 3m plus 2n minus 4l into அதே டேர்ம் தான். இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணனா கிடைக்கும். இது ஒரு டேர்மு, இது ஒரு டேர்ம். ஸோ 2 டேர்ம் இருக்கு இல்லையா, அப்போ மேலே ஸ்கொயர் வந்து. இப்போது இதுக்கு நமக்கு ஃபார்முலாஸ் இருக்கு இல்லையா, a plus b plus c whole square. a plus b plus c whole square ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca. ஸோ கொண்டு போய்ட்டு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஏக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க, ஏக்கு பதிலாக 3m, பிக்கு பதிலாக 2n, சிக்கு பதிலாக மைனஸ் 4l. சப்ஸ்டியூட் பண்ணால் 3m ஸ்கொயர் ப்ளஸ் 2n ஸ்கொயர்
plus minus 4l squared plus 2 into a ஓட value into b ஓட value plus 2 into b ஓட value into c ஓட value plus 2 into c ஓட value into a ஓட value. இப்போ எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணணும். 3 ஸ்கொயர் பண்ணா 9, m ஸ்கொயர் பண்ணா m ஸ்கொயர் plus 2 ஸ்கொயர் பண்ணா 4, n ஸ்கொயர் பண்ணா n ஸ்கொயர் plus minus 4 ஸ்கொயர் பண்ணா plus ஆயிரும். ஸோ plus 16 into l ஸ்கொயர் plus இந்த மூணு நம்பரையும் மல்டிபிள் பண்ணா 12mn minus இது மூணுத்தையும் மல்டிபிள் பண்ணா 60ln minus 24lm. therefore நமக்கு என்ன கிடைச்சிச்சு? இதுதான் என்னன்னு சொன்னிட்டா ஏரியா ஆஃப் த ஸ்கொயரோட வேல்யூ. நெக்ஸ்ட் ஐடென்டிட்டிஸ் இன்வால்விங் ப்ராடக்ட் ஆஃப் த்ரீ பைனாமியல்ஸ். இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஏ இன்டூ எக்ஸ் பிளஸ் பி இன்டூ எக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் பிளஸ் ஏ பிளஸ் பி பிளஸ் சி இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ இன்டூ எக்ஸ் பிளஸ் ஏபிசி. இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சம் பார்ப்போம். எக்ஸாம்பிள் 3.20 expand the following x plus 5 into x plus 6 into x plus 4. சரியா? இப்போ இதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தா x plus a into x plus b into x plus c equal to x cube plus a plus b plus c into x square plus ab plus bc plus ca into x plus abc. இப்போ a க்கு பதிலா என்ன வேல்யூ இருக்குன்னா a க்கு பதிலா 5, b க்கு பதிலா 6, c க்கு பதிலா 4. ஃபார்முலா கொண்டு போய்ட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதுதான். இப்போ x க்கு பதிலா x கியூப் தான். நமக்கு a b c க்கு பதிலா மட்டும் தான் நம்ம வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். பிளஸ் a ஓட வேல்யூ 5, b ஓட வேல்யூ 6 பிளஸ் 4 இன்ட்டு x ஸ்கொயர் பிளஸ் ab இல்லையா? ஸோ a ஓட வேல்யூ என்ன? 5 இன்ட்டு 6 ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 30 பிளஸ் bc b ஓட வேல்யூ 6, c ஓட வேல்யூ 4. ஸோ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 24 பிளஸ் a ஓட வேல்யூ 5 இன்ட்டு c ஓட வேல்யூ 4 ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 20 இன்ட்டு x பிளஸ் அடுத்து என்னது a இன்ட்டு b இன்ட்டு c-யா? ஸோ a இன்ட்டு b இன்ட்டு c. இப்போது இந்த ஸ்டெப்பில் x கியூப் அப்படியே வரும். இந்த மூணு டேர்மையும் ஆட் பண்ணணும் இல்லையா? மூணுத்தையும் ஆட் பண்ணால் 15 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இது மூணுத்தையும் மல்டிபிள் மூணுத்தையும் ஆட் பண்ணால் 74x ப்ளஸ் இது மூணுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 120. இதே மாதிரி தான் செகண்ட் சப்டிவிஷன். இதே ஃபார்முலா வந்து என்ன பண்ணணும்? ஃபார்முலா எழுதி ஃபார்முலாவில் போயிட்டு அதோட வேல்யூஸ் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் உள்ள ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே நல்ல மெமரி பண்ணுங்கள். நிறைய தடவை எழுதி பாருங்கள். இதோட கண்டினியூஸை நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். தேங்க்யூ.